இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 50 கிராம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்திருக்கேன். இதை முதல்ல ஒரு வாணலியில் சேர்த்துட்டு அதே அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஸோ இது நல்லா கொதித்து இது நல்லா பாதி அளவுக்கு வத்துற அளவுக்கு இது நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போய் புளிக்காய்ச்சல் நல்லா ரெடியாக இருக்கும். ஸோ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து இதெல்லாம் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. சின்னதாக 4 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசானா 2 வத்தல் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடு நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்ச புளிக்காய்ச்சலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்ததும் இதோட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ வெரைட்டி ரைஸ்க்கு பொதுவாக கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து வேக விடுங்க. நம்ம யூஸ்வலாக 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைப்போம் அப்படின்னா இதில் 2.5 பங்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா உதிரியாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட புளி சாதம் சூப்பராக ரெடியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட புளி சாதம் ரெடி. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.